friends, welcome to our channel Ammi Chutney. நம்மளோட Ammi Chutney சேனல்ல எவ்ரி மண்டே மில்லட்ஸ் ஆர் ஹெல்தியான டயட் ரெசிபீஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஹெல்த் ஸ்பெஷல்ல நம்ம பார்க்க போறது மணத்தக்காளி கீரை கூட்டு. வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த மணத்தக்காளி கீரையை நம்ம உணவுல சேர்த்துக்கிறது நல்லது. மணத்தக்காளி கீரைனாலே சிறு கசப்பாக இருக்கும்னு நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் கொஞ்சம் கூட கசப்பு இல்லாமல் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். கீரை கூட்டுக்கு அரை கட்டு அளவுக்கு மணத்தக்காளி கீரையை வாஷ் பண்ணிவிட்டு ஆஞ்சி வச்சுருக்கோம். இதுக்கு 1/4 கப்பு பாசிப்பருப்பு, 1/4 கப்பு துவரம்பருப்பு எடுத்துருக்கோம். பாசிப்பருப்பையும் துவரம்பருப்பையும் குக்கரில் சேர்த்து வேக வைக்கும் போது கொஞ்சமாக மஞ்சள் தூளும் பெருங்காயமும் சேர்த்து வேக வச்சுக்கலாம். கூட்டுக்கு பருப்பு குழைய வேக வைக்காமல் ஒரு விசில் மட்டும் வச்சு இது மாதிரி பருப்பு தெரிகிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்ச பருப்பை வாணலில் மாற்றிட்டு கூட்டுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொதி வர்ற ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மணத்தக்காளி கீரை, வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் சேர்த்துடலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு பெரிய வெங்காயம், 10 பல் நாட்டுப்பூண்டு, ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம் அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட கட் பண்ணி வச்சுருந்த மணத்தக்காளி கீரையும் சேர்த்துடலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வச்சிடலாம். மணத்தக்காளி கீரை பாதி அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா தான் உப்பு மிளகாய் தூள்லாம் சேர்க்கணும். மணத்தக்காளி கீரை வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். ரொம்ப நேரம் வேக வச்சோன்னா கீரை கசப்பாகிடும். மணத்தக்காளி கீரை பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா உப்பு சேர்த்துருக்குறோம். மணத்தக்காளி கீரை கூட்டுக்கு அதிகம் காரம் சேர்க்க தேவையில்ல, கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இதில் சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் சேர்த்துருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மிளகாய் தூளோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிடலாம். கூட்டு கொஞ்ச நேரம் கொதிச்சதுக்கப்புறமா தாளிப்பு போட்டுடலாம். இதுக்கு கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்போட பெருஞ்சீரகமும் சேர்த்து 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டு தாளிப்பு போட்டுடலாம். கீரைக்கூட்டில் அதிகமாக மிளகாய் தூள் சேர்க்காம தாளிப்பப்போ இது மாதிரி 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டு தாளிச்சோன்னா கூட்டு நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். தாளிப்பு போட்டதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சிடலாம். மணத்தக்காளி கீரை கூட்டு கொஞ்சம் கூட கசப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காக 2 பத்த தேங்காவை தண்ணி விட்டு நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அது மாதிரி அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை கூட்டு தாளிப்பு போட்டதுக்கப்புறமா கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி சேர்த்து கொஞ்ச நேரம் கலந்து விட்டு இறக்கிடலாம். தேங்காய் விழுது சேர்க்கறது ஆப்ஷனல் தான். மணத்தக்காளி கீரையை ரொம்ப நேரம் வேக வைக்காமல் பாசிப்பருப்புலாம் சேர்த்து வச்சோன்னா கீரை கூட்டு கசப்பு இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு ருசியான மணத்தக்காளி கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. வாய்ப்புன்னு இருக்கிறவங்களாம் இந்த மணத்தக்காளி கீரையை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தால் ரொம்பவே நல்லது. இன்றைக்கி ஹெல்த் ஸ்பெஷலில் நம்ம பார்த்த இந்த மணத்தக்காளி கீரை கூட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் அம்மி சட்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். கீரை வகைகளை உணவில் சேர்ப்போம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். நன்றி.